லாவோட்ஸுடைய 45வது பாடல். தலைப்பு விலகி இருந்து வழிவிடுகிறார் குரு. True perfection seems imperfect, yet it is perfectly itself. True fullness seems empty, yet it is fully present. True straightness seems crooked, true wisdom seems foolish, true art seems artless. The master allows things to happen. She shapes events as they come. She steps out of the way and lets the toe speaks for itself. உண்மையான முழுமை என்பது முழுமையற்ற தன்மை. True perfection seems imperfect, yet it is perfectly itself. ஆனாலும் அது முழுமை. True fullness seems empty, yet it is present. உண்மையான நிறைந்த தன்மை என்பது காலியானது, ஆனால் அது இருக்குது. Fully present. True fullness seems empty, yet it is fully present. True straightness seems crooked. உண்மையான நேர்நிலை என்பது வளைந்த தன்மை. True wisdom seems foolish. உண்மையான ஞானம் என்பது முட்டாள்தனமானது. True art seems artless. உண்மையான கலை என்பது கலையற்ற தன்மை. The master allows things to happen. குருவானவர் நிகழ்ச்சிகளை அனுமதிக்கிறார். தன் போக்கில் இல்லை, அதன் போக்கில். She shapes events as they come. நிகழ்ச்சிகள் வருவதை வடிவமைத்துக் கொள்கிறார். நிகழ்ச்சிகளை அவர் வடிவமைப்பதில்லை. She steps out of the way. அவள் குருவானவள் விலகி நிற்கிறார். நிகழ்ச்சிகளிலிருந்து செயல்களிலிருந்து தள்ளி நிற்கிறார். குருவானவர் வழிவிடுகிறார். எதற்கு வழிவிடுகிறார்? வெளியை நிகழ வழிவிடுகிறார். She steps out of the way and lets the toe speaks for itself. குருவானவர் விலகி நின்று வெளியை பேச விடுகிறார், நிகழ்த்த விடுகிறார், செயலாற்ற விடுகிறார். தன்னை வெளியோடு கரைத்து விட்டு வெளியை செயலாக்குகிறார். வெளியின் செயல்பாடுகளை காட்டுகிறார்.